வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது, நான் அடுப்பு எடுத்துருக்கிறேன். புது அடுப்பு விடியம் கம்பெனி தான். 5 வருஷம் வாரண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியாகவும் நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்த்த பட்ஜெட்லேயும் எனக்கு கிடச்சிது. எடுத்துகிட்டு வந்த உடனே அடுப்பை ஃபிட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட். நல்லா தான் இருந்தது. குவாலிட்டியாக நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை, ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி கம்பெனி பிராண்ட் எடுக்காமல் விடியம் எடுத்துருக்கோமே எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. புது பொருளுங்கிறதால சந்தன குங்குமம் வச்சு அடுப்பை யூஸ் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அடுப்பை ஆன் பண்ணேன். ரொம்ப நல்லா பிரைட்டாக எரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கம்பெனி, விடியம் கம்பெனி. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. அடுப்பு எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தேவையான பொருள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருவுறது, பீட்ரூட் சீவு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ளாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் கம்பெனி எடுத்தேன். அது 1 இயர் வாரண்டியோட தான் கொடுத்தாங்க. நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இது மில்டன் கம்பெனி பொதுவாகவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் மில்டன் கம்பெனி வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு செப்பல் ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அது செப்பல் ஸ்டாண்டையும் சேர்த்து வாங்கிட்டு, அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் வைக்கிறதுக்கு, ஒரு இயரிங் வைக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு டப்பா மாதிரி அப்புறம் ஜக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஜக்கு வாங்கினேன். அப்புறம் வந்து பேஸ்ட் ப்ரெஷ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இல்லைங்க. அதனால் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு அழகாக பார்க்குறக்கே பவுல், அந்த பவுலே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பவுல் ஒரு 3 பவுல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இது நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது. நல்லா கனமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பால் பாத்திரம் வாங்கினேன். ஒரு மீடியமான சைஸில் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் காஃபி போடுற மாதிரி. அது நல்லா குவாலிட்டியாக கீழே காப்பர் இது கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ட்ரே வாங்கி இந்த ஆயில் பாட்டில் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே எடுத்தேன். அப்புறம் இது வந்து பத்தி ஸ்டாண்டுங்க. இது நல்லா மாடலாக நல்லா இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வாங்கியிருக்கிறேங்க. அந்த பத்தி வந்து உள்ளே பொருத்தி வச்சு அதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகி நல்லா இதாகிடுது. அந்த இடம் வந்து அசிங்கமாக இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. அப்புறம் டஸ்ட்பின்னுக்கு ஒரு கவர் வாங்கினேன். அந்த டஸ்ட்பின்லேயே அந்த கவரை வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 3 வளையம் வாங்கினேங்க. ஹீட்டான பாத்திரத்தெல்லாம் இறக்கி அதில் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து தேங்காய் பால் வடிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை, பவுட்ரு அடிக்கிற பஞ்சு, இந்த மேட்டு ஒரு 4 மேட் எடுத்தேன். இவ்வளோதாங்க இன்றைக்கி ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணேங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரும்போது ஸ்நாக்ஸ், கொஞ்சம் தேவையான ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். காரச்சேவு, மிக்சரு, அப்புறம் வந்து சூஸ்பரி இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஈவினிங் வந்து சாமி ரூமை வந்து க்ளீன் பண்ணேங்க. ஃபுல்லாக பேப்பரெல்லாம் சாமி ஃபோட்டோஸ்லாம் துடச்சி பேப்பர் மாற்றி விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி செஞ்சு சாமி ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அந்த ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கேசரி கிண்டி சுண்டல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சுண்டல், கேசரி எல்லாம் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு பூஜை வச்சு சாமி கும்பிட்டோங்க. மீஷோவில் எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ கொடுத்து ஃப்ரேம் போட சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சாமி கும்பிட்டு முடித்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அது வந்ததுங்க. அப்புறம் அதையும் வச்சு கொஞ்சம் சின்ன பூஜை மாதிரி போட்டு சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. பொதுவாகவே குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பிடிக்கும். அதே இது குலதெய்வம் ஃபோட்டோவே நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருந்ததுங்க. இந்த நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நைட் டிஃபன் ரெடி பண்ணணும். என்ன பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் வந்து இட்லி மாவு இருந்தது. இட்லி ஊற்றி சாம்பார் சட்னி வச்சு நைட் டிஃபன் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக டேஸ் வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக போச்சு. பொதுவாகவே நைட்டு சாப்பிட்டோன்னேவே ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தாங்க படுப்போம். ஒரு செம்பு ஹாட் வாட்டர் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். நானும் ஹாட் வாட்டர் தினமும் நைட்டு குடிச்சிட்டு தாங்க படுப்பேன். குடிச்சிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஜீரணம் ஆகாமலாம் நல்லா ஜீரணமாயிரும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, ஜீரணமாயிரும். பொதுவாகவே நான் வந்து ரொம்ப கொஞ்சம் சோம்பேறியாக தாங்க இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்த்து என்ன நானே மாற்றிட்டுருக்கேங்க. எனக்கே ஒரு சார்ட் போட்டு நான் ஒவ்வொரு நாளைக்கு ரொட்டீனாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னை நானே இன்னும் ஐடியாவில் இருக்கிறேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சார்ட் படி கரெக்டாக மாறி வருவேன்னு நம்புகிறேன். இன்றைக்கான ஒர்க்கு, பர்ச்சேசிங் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மேலும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.